திராவிட அரசியல் அப்படிங்கிறத நம்ம இன்றைய சூழலில் நான் சில பின்னணிகளை சொன்னேன். சூழலில் அது எப்படி பார்க்கிறதுன்னு சொல்லலாம். என்ன சூழல்னா, இப்போ நம்ம இருக்கிற இந்திய சூழல், இந்திய சூழலில் திராவிட அரசியல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காலனி ஆதிக்க காலத்தில், ஆங்கிலேயர் காலத்தில் ஏறக்குறைய அரசுக்கும் மக்களுக்குமான தொடர்புங்கிறது கொஞ்சம் நெருக்கமாகிறதுக்கான சில சட்டங்கள் எல்லாம் வந்தது. அப்போ அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரசியலுங்கிறது ஏறக்குறைய 1858க்கு முன்னால் இருக்கிற ஒரு காலகட்டம். அப்புறம் குயின் விக்டோரியாவுடைய அந்த பேரறிக்கைக்கு பிறகு வர்ற ஒரு காலகட்டம். 2 காலகட்டமாக நாம் பார்க்கணும். இந்த 2 கட்டத்திலையும் குறிப்பாக அந்த 1858 பின்னால் வர்ற கட்டத்தில் அரசியல்ங்கிறது அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதாக இருந்தது. அதிகாரத்தில் பங்கு, இன்றைக்கி நம்ம கேட்குற ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு மாதிரி கேட்குறத அன்றைக்கு தேசியம், இந்திய தேசியம் கேட்டது. அப்போவும் கூட 2 விதமான அரசியல். ஒன்று அதிகார அரசியல், மற்றொன்று சமூக அரசியல். அதிகார அரசியல் வர்றதில் படித்த வர்க்கம் தங்களுக்கு ஏற்கனவே துறைகள் இருக்காங்க. சிவில் ஜஸ்டிஸில் பெரும்பாலும் அவங்க தான் இருக்காங்க. மற்ற துறைகள்லையும் இவங்க ஆங்கிலேயர்களுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்காங்க. அப்போ முதல்ல ஆங்கில அரசர் கோரிக்கைகள் மூலமாக தங்கள் வசம் கொண்டு வர்றதில் ஆங்கில அரசு சில மயக்கத்துக்கு உட்பட்டது. அந்த மயக்கங்கிறது இந்தியாவை பற்றிய மயக்கம். இந்தியான்னா என்ன? அந்த மயக்கத்தில் இந்த மயக்கத்தை அவங்ககிட்ட உருவாக்குனது யார்? இந்தியாங்கிற கருத்தை சொல்கிறாங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, மேலே ரொம்ப உலக புகழ்பெற்ற ஒரு வரலாற்று அறிஞர் வில் டியூரண்ட் ஹிஸ்டோரி ஆஃப் சிவிலைசேஷனை பற்றி ரொம்ப அதிகமாக எழுதுனா, அவரும் அவருடைய துணைவியார் ஏரியல் வில் டியூரண்ட், இவங்க எழுதின ஹிஸ்டரி ஆஃப் சிவிலைசேஷன் அவர் ஓரியண்டல் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற முதல் பகுதியில் வில் டியூரங்கிற அறிஞர் இந்தியாவை பற்றி ரொம்ப புகழ்ந்து எழுதின அந்த வாசகம் இருக்குது. இந்தியா வாஸ் தி மதர் ஆஃப் அவர் ரேஸ். வில் டியூரண்ட் சொல்கிறார், இந்தியா வாஸ் தி மதர் ஆஃப் அவர் ரேஸ். இந்த அவர் யாருன்ட்டு நம்ம யோசனை பண்ணணும். அண்ட் சான்ஸ்கிரிட் இஸ் த மதர் ஆஃப் யூரோப்பியன் லாங்குவேஜஸ். யூரோப்பியன் லாங்குவேஜ் அத்தனைக்கும் தாய் சம்ஸ்கிருதம் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு உலக புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் வில் டியூரண்ட். அண்ட் மதர் ஆஃப் அவர் ஃபிலாசபி. இந்த அவருங்கிறத நீங்கள் அடிக்கோடிட்டுருங்க. அவர் ஃபிலாசபி. மதர் த்ரூ தி அரப்ஸ் ஆஃப் மச் ஆஃப் அவர் மேத்தமெட்டிக்ஸ். கணிதத்தில் பெரும்பாலும் அரேபியர்கள் மூலம் இவங்களுக்கு இந்தியா தாயாகுது. சிவில் தாயாக அந்த அரேபியர்களை சொல்கிறார் இவர் அப்படின்ட்டு. மதர் த்ரூ தி புத்தா ஆஃப் தி ஐடியல்ஸ் எம்படிட் இன் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்துவத்தில் இருக்கிற தத்துவங்களுக்கெல்லாம் அடிப்படை பௌத்தம். அதை அதை இந்தியா நமக்கு தருது அப்படின்ட்டு. மதர் த்ரூ தி வில்லேஜ் கம்யூனிட்டி ஆஃப் தி செல்ஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி. உள்ளாட்சி நிறுவனங்கள் மூலமாக ஜனநாயகத்தை பற்றி கற்றுக் கொடுத்தது இந்தியா. இன்றைக்கி மோடி சொல்கிற அதே வார்த்தையை, மோடியுடைய வார்த்தைகள் பெரும்பாலும் மற்றவங்ககிட்ட காப்பீடித்த வார்த்தைகள் தான். ஆனால் அதை முதல்ல சொன்னவரில் ஒருத்தர் வில் டியூரண்ட்.
மதர் இந்தியா இஸ் இன் மெனி வேஸ் தி மதர் ஆஃப் அஸ் ஆல். நம்ம எல்லாருக்கும் தாய் மதர் இந்தியா அப்படின்ட்டு அவர் வில் டியூரன் சொல்கிறார். சரி, இந்த அடிப்படையில் இந்தியாவை பற்றிய புகழ்தல் இருக்கு. இவருக்கு இந்தியாவை பற்றி என்ன தெரியும்னா, சமஸ்கிருதம் மூலமாக இவருக்கு சொல்லப்பட்ட இந்தியா. இந்த சமஸ்கிருதத்தை யார் அவருக்கு சொன்னாங்க? இந்த காலனி ஆதிக்கத்தில் அவர்களுக்கு பணியாற்ற முன்வந்த பிராமணர்கள் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் தான் இந்தியர்களை பிரதிபலிக்கிறவங்க, இந்தியர்கள் நாங்கள் சொன்னால் கட்டுப்படுவாங்க, இந்திய நாகரிகமே எங்களால் உருவாக்கப்பட்ட நாகரிகம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி இவங்களுக்கும், ஏன்னா அந்நியன் உள்ள ஆட்சி செய்கிறது, உள்ளூர்காரன் உதவி இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாது. படையெடுத்த வென்றலாம், ஒரு நிகழ்ச்சியாக முடிஞ்சிடும். தொடர்ந்து ஆட்சி நடத்தணும்னா உள்ளூர்காரங்களில் ஒரு செல்வாக்கு பிரிவினரின் ஆதரவு தேவை. செல்வாக்கு பிரிவினர் இவங்க. இஸ்லாமிய காலத்திலேயே அதுதான். சர்வ மத கூட்டங்கள்லாம் அவர் நடத்துவார். அக்பர் அந்த ஜபதுகானங்கிற இடத்துல நடத்துவார். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மதங்கள் தலைவர்களோட பேசுவார்ன்னு அக்பரை சொன்னாங்க. அப்போது அவங்க கிறிஸ்டியானிட்டியை பற்றி பேசியிருக்காரு, ஒவ்வொரு மதத்தை பற்றியும் பேசுகிறாரு. இந்து மதம்னு இவர் பேசினது பிராமணர்கள்ட்ட மட்டும்தான். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் பிராமணர்கள் சொல்கிறது தான் இந்து மதம், சம்ஸ்கிருதம் தான் இந்து மதம்ட்டு. அப்படி இருந்து இவங்க உதவி பண்ணுறாங்க. இவர்கள் கூறிய கருத்தை வைத்துக்கொண்டு இந்தியாவை அவர்கள் படைக்கிறாங்க வரலாற்றில். சம்ஸ்கிருத தரவுகள் மூலமாக அவர்களது அந்த விளக்கங்களை வைத்துக்கொண்டு முதலாக இந்திய வரலாறு எழுதப்பட்டது 1817. A History of British India in 3 volumes by James Mill அவரை எழுதுகிறாரு. அவர் இந்தியாவுக்கு வந்தது கிடையாது. ஆனால் இந்த தகவல் கம்பெனி மூலமாக போகுது, எழுதுகிறாங்க. அதில் இந்திய நாகரிகம் அப்படி சொல்கிற, இந்தியாவில் நாகரிகம் துவங்குவது வேதத்தில் இருந்து அப்படின்ட்டு ஒரு சொல்கிறாங்க. அப்போ பிராமண நாகரிகம்தான் இந்திய நாகரிகம். அது நாகரிகம் நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஏன்னா அவங்களுடைய சுய புராணங்களில் தமிழக அந்தணர் வரலாறுன்னு 2 வால்யூம் தொகுப்பு இருக்குது. அதில் அட்டையிலேயே போட்டிருப்பாங்க, உலகமே போற்றும் வேத நாகரிகம் பிராமண நாகரிகம். பிராமணர்கள் இந்தியாவின் பூர்வ குடிகள், நாங்கள் தான் நாகரிகத்தை தந்தோம். அந்த அடிப்படையில் தான் வில்லியம் ஜோன்ஸும் மற்றவங்களும், பின்னால் மேக்ஸ் முல்லர் போன்ற மொழியியல் அறிஞர்கள்லாம் இந்தியாவில் அவங்க பார்த்தது சம்ஸ்கிருதம் தான், வேதம்தான், வேத பண்பாடு தான் அப்படின்ட்டு. அப்போ அதில் இருக்கிறதுலையே நியாயப்படுத்துறது மூலமாக, பெருமைப்படுத்துகிற மூலமாக அந்நிய ஆளும் வர்க்கத்துக்கும் சுதேசி ஆளும் வர்க்கத்துக்கும் இடையே நெருங்கிய ஒரு தொடர்பு ஏற்படுது, ஒரு இணக்கம் ஏற்படுது. இதன் விளைவாக இந்திய பண்பாடுன்னா என்ன, கலாச்சாரம் என்னங்கிறத படைக்கிறாங்க. அதன் விளைவு தான் இவளுடைய உள்நோக்கங்களை குறை சொல்லலை, ஆனால் இந்தியாவை புரிந்து கொள்ளாமல் எழுதப்பட்ட இந்திய வரலாறு உலக வரலாறில் இருக்கு. அந்த இந்தியா ஒரே நாடு, ஒரே பண்பாடு, ஒரே மொழி, ஒரே சமுதாய கட்டமைப்பு அப்படிங்கிறதுல இந்த மாயையிலிருந்து அவர்கள் மீள்வதற்கு நெடுங்காலம் ஆயிற்று. நம்மாளுகளை மீண்டும் அந்த மயக்கத்தில் உள்ளாக்குறதுக்கு முயற்சிகள் நடக்குது. இப்போ இந்திய அரசியல்னு இந்த தேசிய கல்விக் கொள்கையெல்லாம் வந்துருச்சு. அந்த கல்விக் கொள்கைகள் என்ன ஆகுதுன்னு இப்போ இந்தியாவுக்கான அனைத்து கல்லூரிகளுக்கும் ஆன பாடத்தை அவங்க டெல்லியில் அதிகாரிகள் தீர்மானம் பண்ணுறாங்க. அதில் இந்திய நாடுங்கிறத அவங்க ஏற்றுக்கலை, பாரத்துங்கிறத ஏற்றுக்கிறாங்க. இந்தியாங்கிற பெயருக்கு பதிலாக பாரத்துங்கிற பேரை சொல்கிறாங்க. தி ஐடியா ஆஃப் பாரத் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த பாரத்தை விளக்கிறதுக்கு
ஒரு 22 புத்தகங்களை கொடுக்குறாங்க. ஏஎல் பாஷாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் புத்தகம் கொடுங்க. 12 புத்தகங்கள் சம்ஸ்கிருத புத்தகங்கள். அந்த இதில் சமஸ்கிருதம் மட்டுமே இந்தியாவை புரிந்து கொள்ளக்கூடிய மொழி. இப்போ ஒற்றை இந்தியாங்கிற கருத்தை நம்ம மேலே உலகளாவிய முறையில் கொண்டு வந்து நம்ம மேலே திணிச்சு ஏறக்குறைய நமது படித்த வர்க்கம் அந்த மயக்கத்தில் வீழ்ந்து விட்டதுன்னு சொல்லலாம். அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கு. அந்த உள்நோக்கம் என்னன்னா, ஒற்றை தேசம், ஒற்றை பண்பாட்டு மரபு அப்படின்னா அதை புனிதப்படுத்திட்டீங்கன்னா அது மாற்றப்பட வேண்டிய ஒன்று அல்ல, மாற்றப்படக்கூடாத ஒன்றாக மாறிவிடுகிறது. அப்போ பண்பாட்டு சிதைவை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு சூழலில் அது வருது. அப்போ அந்த இந்தியர்கள் தான், அந்த கருத்தை அவ்வளோ கொடுத்த இந்தியர்கள் தான் இப்போ கேட்குறாங்க, அமைப்புகள் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஆரம்பித்த அமைப்புங்கிறது கல்கட்டாவில் இந்த பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன், தேவேந்திரநாத் தாகூரெல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கிற ஒன்று. 1853 ஒரு பட்டய சட்டம் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. 20 வருஷத்துக்கு ஒரு தடவை புதுப்பிப்பாங்க. அப்போ புதுப்பிக்கப்படக்கூடிய சட்டத்தில் இவங்களுடைய கோரிக்கைகளை சுட்டி காட்டுறதுக்காக மெமோரியல் அப்படின்ட்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்புகிறது வழக்கம். விருப்பமானவங்களாம் கொடுக்கலான்ட்டு அவங்க ஒன்று சமர்ப்பிக்கிறாங்க. அப்போ அந்த பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பெங்கால் அதனுடைய கிளை அமைப்பாக சென்னையில் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்தவர் காஜலு லக்ஷ்மி நரசு செட்டி. அவர் பிராமணர் இல்லை, செட்டிங்கிறதுலேருந்து உங்களை புரிஞ்சுக்கலாம். ஒரு வணிகர், நல்ல செல்வந்தரான வணிகர். அவர் அது வரைக்கும் ரொம்ப தீவிரமாக கிறிஸ்துவ மத மாற்றத்தை பற்றி எல்லாம் கடுமையாக எழுதினார். அதுவும் குறிப்பாக மதம் மாறியவர்களுக்கு பாரம்பரிய சொத்தில் பங்கு இல்லைங்கிற நிலைமையை மாற்றுறதுக்காக இன்ஹெரிட்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு வருது. அதில் மதம் மாறினாலும் இந்த பிள்ளைகளுக்கு பங்கு உண்டுங்கிற இதை வந்தோடனே அது கடுமையாக ஆட்சேபிச்சு 1823 ஒரு அரங்க கூட்டம் நடத்தினவர் அவர். அப்படியெல்லாம் இருந்தவர். அவர் தான் இது கிளை. அப்போ இவர் தேவேந்திரநாத் தாகூர் லண்டனுக்கு அனுப்ப இருந்த அந்த ஒரு அறிக்கையை, வேண்டுகோள், இதை இவருக்கு அனுப்பிச்சு இதில் நீங்கள் கையெழுத்தெல்லாம் வாங்கி உங்கள் சார்பில் இதையும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு அனுப்புகிறார். அவர் அதை படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்துட்டு ஒரு கடிதம் அனுப்புகிறார். உங்களது கோரிக்கைகள் பெரும்பாலும் சமூகத்தில் ஒரு இரு பிரிவுகளுக்காகவே எழுதப்பட்டிருக்கு. பிராமண சத்திரிய வயசு இந்த காயஸ்தர்களுக்காக எழுதப்பட்டிருக்கு. ஆனால் மற்ற மக்களது பிரச்சனைகளை இதில் கொண்டு வரல. நான் என் நண்பரோட விவாதித்தேன். இது சென்னை மாகாணத்தில் இது ஏற்கக்கூடியது அல்ல. எங்களது கோரிக்கை மற்ற மக்களையும் இணைச்சிருக்கணும். அதனால் இதை கையெழுத்திட மறுக்கிறேன்னு சொல்லிட்டு, மறுப்பு மட்டுமே, இனிமேல் எங்கள் அமைப்பு நாங்கள் கிளை இல்லை திணை அமைப்புன்ட்டு முதல் அரசியல் அமைப்பு ஆரம்பிக்கிறார். அரசியல் அதற்காக ஏற்பட்ட அமைப்பு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். அதுதான் முதல் அரசியல் அமைப்பு. அப்போ இந்திய நம்ம சென்னை மாகாணம்னு இருந்த மாகாணத்தில் ஒரு அரசியல், அன்றாட அரசியலில் முதல் கோரிக்கை, முதல் அமைப்புங்கிறது பிராமணியமான கோரிக்கைகளை எதிர்த்து பிறருக்காகவும் கோரிக்கை வைக்கணுங்கிற கோரிக்கை. இது நடந்த ஆண்டு 1851. அப்போ நம்ம தென்பகுதியில் அரசியல், ஜனநாயக அரசியலில் முதல் கோரிக்கையே பிராமணர் அல்லாததற்கான அக்கறையில் உருவானது. திராவிட அரசியல் ஆரம்பம் அங்கே ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் அதை பின்னணியாக எந்த ஒரு கட்டுப்பாடு நடவடிக்கைலாம் இருக்கலை. ஒரு தன்னுணர்வில் வந்த விஷயம். அதுக்கு பிறகு தான் அமைப்புகள் உருவாக ஆரம்பிக்குது. அப்போ இந்த அரசியல் கோரிக்கைகளில் பெரும்பாலும் என்ன கேட்டானுன்னா,
நாங்கள் இந்த 1858 ஒரு குயின் விக்டோரியா வேற எல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. இந்தியர்களுக்கு நாங்கள் வந்து ஜாதி மதம் எல்லாம் பார்க்காம இடம் கிடையாது. ஜாதிங்கிற வார்த்தை வரல. irrespective ஆஃப் பர்த், லாங்குவேஜ், we will provide opportunities, நாங்கள் அதை கொடுக்குறோம் அப்படின்லாம் வந்துருச்சு. இன்னொன்று, உங்கள் உள்ளூர் விஷயத்தில் தலையிட மாட்டோம். உள்ளூர் விஷயத்தை யார் தீர்மானம் பண்ணுவா? செல்வாக்கு பிரிவினர். இதுதான் இன்றைக்கி நடக்கிற வேலை. இந்தியாவில் இருக்கிற சனாதனத்தில் அடிப்படைன்னு சொல்கிறது 2. ஒன்று சாஸ்திரம். சாஸ்திரங்களில் வேதத்திலேருந்து ஆரம்பிக்கும். மகாபாரதத்தில் சேர்த்துங்க, ஸ்ருதிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவாங்க. இதன் அடிப்படையில் நடக்குதும்பாங்க. சாஸ்திரம் அப்படி நடக்குதும்பாங்க. இந்த வைக்கம் போராட்டத்தில் காந்தியார் வர்றாரு. வர்ற வழியில் அன்றைக்கி இருக்கிற இந்த கொச்சின் மகாராஜா பகுதியில் நம்பூதிரிகளை பாலக்காடு பகுதியில் சந்திக்கிறாரு. நம்பூதிரிகள்கிட்ட வந்து இவர் கேட்குறாரு, என்னங்க தீண்டாமைக்கு நம்ம சாஸ்திரத்தில் இல்லையே? இவரை பொறுத்தவரைக்கும் சொல்கிறாரு, கொல்றது உண்டு, தீண்டாமைன்னு சொல்கிறது கிடையாது. தீண்டாமைக்கு நம்ம சாஸ்திரத்தில் இடம் இல்லையே, ஏதாவது இடம் இருக்குன்னா சொல்லுங்கள், நம்ம சாஸ்திரம் இல்லா விஷயமாச்சேன்ட்டு. இப்போ நம்பூதிரி சொல்கிறார், சாஸ்திரத்தை விட முக்கியமானது சம்பிரதாயம் அப்படின்னா. இந்த சாஸ்திரத்தையும் அவங்க உருவாக்குறாங்க, சம்பிரதாயத்தையும் அவங்க தான் உருவாக்குறாங்க. ஆகம விதிப்படி கோயில் நடக்கப்படணும்னு சொல்கிறவங்களும் அவங்க தான். ஆகமத்துக்கு எதிராக இங்கே வந்து இதை தீபத்தை ஏற்றணும் அல்லது சூந்தலை பற்ற வைக்கணும், நீங்கள் தூணில் வைக்கணுமா துரும்பில் வைக்கணுமா கோவிலுக்கே வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து சம்பிரதாயத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ இந்த சாஸ்திரங்களில் இது ஒரு இதை வந்து முறையாக பார்க்குறாங்கல்ல, இது அவங்களுக்கே வந்து பாதகமாக பின்னால் போனால் சம்பிரதாயம் ஒன்று பயன்படுத்தினாங்க. ஆக இந்தியாவில் மக்களது தலைவிதியை தீர்மானிக்கின்ற அந்த இடத்துல அவங்க கேட்குறாங்க, ஐயா உங்கள் ஜனநாயக அமைப்புகளில் எங்களுக்கு இடம் வேணும். உங்கள் அரசியரை சொல்லியிருக்காரு. அப்போ 1863 முதல்ல சரி உங்கள் வைஸ்ராயுடைய கவுன்சிலில் நாங்கள் வந்து ஒரு இந்திய பிரதிநிதியை வைக்கிறோம், கவர்னருடைய இதுலையும் ஒருத்தர் இந்தியரை கொடுக்குறோம். படிப்படியாக இவங்க அடுத்த கோரிக்கை போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் எண்ணிக்கை பெருக்கணும், சட்டமன்றங்கள் உருவாக்கணும், எங்களுக்கு இடம் வேணும், உங்கள் பார்லிமெண்ட்லேயும் எங்களுக்கு இடம் வேணும். இதெல்லாம் படிப்படியாக கோரிக்கைகள். இந்த வாய்ப்பு கோரிக்கைகளெல்லாம் சுதந்திர நாட்டு கோரிக்கைகளாக இன்று வரலாற்றில் வைக்கிறாங்க. இப்படி தான் காங்கிரஸும் வந்தது. ஆரம்பத்தில் 1919 வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படி தான் இருந்திருக்கு. வாய்ப்பு கோரிங்கிற அமைப்பு சட்டமன்றங்களில். டொமினியனை ஒத்துக்கிட்டாங்க. மேன்மதங்கி அரசியார் எங்கள் அரசியார், அவர் நீடூழி வாழணும் அப்படின்லாம் இவங்களும் பாடிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு, அதை மட்டும் கொஞ்சம் என்ஷூர் பண்ணலான்ட்டு நம்மளோட இந்த கோரிக்கை வர்ற சமயத்தில் படிப்படியாக அந்த கோரிக்கை வருது. 1914 உலகப்போர் வெடிக்குது. இங்கிலாந்து எதிர்பார்க்காத அளவிற்கு அது ரொம்ப பரவலாக வருது. அப்போ இங்கிலாந்து குடியேற்ற நாடுகள்லாம் எங்களுக்கு இந்த போரில் நீங்கள் உதவணும் அப்படின்னு கோரிக்கை விடுக்கிறாங்க. இந்தியாவில் எல்லாரும் காந்தி முதற்கொண்டு யுத்த நிதியெல்லாம் திரட்டி கொடுக்குறாரு, இப்படிகள்லாம் செய்கிறாரு. கேசரி ஹிந்துன்னு ஒரு பட்டத்தை வேற காந்தி கொடுக்குறாங்க. எல்லாம் அப்படி நடக்குது, ரொம்ப இருக்கு. ஆனால் இங்கிலாந்துக்கு ஒரு நெருக்கடி. சின்னஞ்சிறிய தீவு நாடான இங்கிலாந்து உலகெங்கிலும் உள்ள காலனிகளை, எண்ணிக்கையில் பல 100 மடங்கு அதிகமாக உள்ள பகுதிகளை இனிமேலும் கட்டி ஆள்வது என்பது கடினமாக இருக்கும். இட் பிகம்ஸ் எ லயபிலிட்டி. அதனால் படிப்படியாக இந்த காலனிகளை நாம் வந்து விடுவிச்சிடணும். அவர்கள் நலனுக்காக எடுத்த முடிவு. அதற்கு முன்னாலே ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்துட்டாங்க, டொமினியன் அதை கொடுத்துட்டாங்க. கனடாவுக்கு வந்துடுச்சு. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ அப்படி வர்ற சமயத்தில் அவங்க கொடுத்த அந்த அறிக்கை 1917 ஆகஸ்டில் கொடுத்த அந்த அறிக்கை, ஆகஸ்ட் டிக்ளரேஷன், யார் கொடுத்தா? மின்டோங்கிறவர் கொடுத்தார். மின்டோ வந்து அப்போ செக்ரட்டரி.
மின்டோஸ் டிக்ளரேஷன். அதில் சொல்கிறாங்க, இந்தியர்களுடைய அந்த ஆதரவை தேடி சொல்கிறாங்க, நாங்கள் 3 கட்டமாக உங்களுக்கு இந்த டொமினியன் ஸ்டேட்டஸுக்கான அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறோம். முதலாவது, இந்தியர்களே அதிக எண்ணிக்கையில் அரசு பணிகளில் நுழைப்பது. 2, உள்ளாட்சி நிறுவனங்களை படிப்படியாக அதிகரிப்பது, தன்னாட்சி நிறுவனங்களை. 3வது, டொமினியன் அந்தஸ்தை கொடுத்துறோம். ஸோ முதல் கட்டமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, மாகாணங்களில் நாங்கள் இந்தியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் அவர்களில் ஓரிருவரை அமைச்சர்கள் ஆக்குவதற்கும் இந்த சட்டம் வகை செய்கிறது சொன்னாங்க. அப்படி தான் மாநில இரட்டை ஆட்சின்னு கொண்டு வர்றாங்க, டயார்கி அப்படின்னு கொண்டு வர்றாங்க. இது திட்டம் வந்துடுறோன்னே, நீங்கள் என்ன படிப்படியாக கொடுக்கறது, உடனே கொடுங்க, இப்போவே கொடுங்க, யார்கிட்ட கொடுக்கணும், எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னா கோரிக்கையை தான் இந்த ஹோம் ரூல் இயக்கம்லாம் வச்சது. அது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இந்த டிசம்பரில் நடக்கிற மாநாடுகளில் அரசியல் தீர்மானங்களை கொண்டு வரலாம், ஆனால் சமூக பிரச்சனைகளை கொண்டு வராதீங்க அப்படிங்கிற கட்டுப்பாடு இருந்தது. சமூக பிரச்சனை பேசக்கூடாது. இந்தியன் சோஷியல் காங்கிரஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க மகாதேவ கோவிந்த ரானடே. அந்த பந்தலுக்கு திலகர் தீயிட்டார். இது சமூக பிரச்சனைக்கானது கிடையாது, எங்களுக்கு டொமினியன், எங்கள் அதிகாரம் எங்ககிட்ட வந்தால் நாங்களே சமூகத்தை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அதை தடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாய்ப்பை இரட்டை ஆட்சி வந்த உடனே இது வருவதை எதிர்பார்த்து இங்கே அரசியல் அந்த இயக்கங்கள் வலுப்பெற்றன. இப்போ இந்து மகாசபா 1916 தான் ஒரு அமைப்பு ரீதியாக வருது. இந்து மகாசபா காங்கிரஸ்லேருந்தே கொஞ்சம் பேர் மகதன் மகாலேவையா போன்றவங்களாம், மூஞ்சே போன்றவங்களாம் சேர்ந்ததை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த வாய்ப்பு வரப்போகுது. ஆட்சி மாற்றம் வந்தால் அந்த ஆட்சியை அதிகாரத்தை அனுபவிக்க போவது யார் அப்படிங்கிற கேள்வி வந்ததால் இந்த செல்வாக்கு பழையபடி. இதை எதிர்பார்த்ததும் இந்த வாய்ப்பு இருப்பதை உணர்ந்தவர்கள்தான் படித்த பிராமணர் அல்லாதவர்கள் ஆரம்பித்த இயக்கம்தான் இன்றைக்கு நாம் காணுகின்ற திராவிட இயக்கம். நான் பிராமின் லெட்டர்ஸ் அப்படின்னு கொடுக்குற பிராமணர்களார் கடிதங்கள் சி சங்கரன் நாயர் அரசு பணியாளர்களுக்கு மற்றவங்களுமா எழுதினது. அதில் எப்படி இந்த நிர்வாகத்தில் சதிகள் மூலமாக பிராமண ஏகபோகம் இருக்கிறது, பிராமணர் அல்லாத அலுவலகத்தில் நுழைஞ்சா எப்படி அவர்களை தடுமாற வைக்கின்றார்கள், எவ்வாறு அவர்களை அச்சுறுத்தியோ தொல்லை தந்தோ அவர்களை பணியிலிருந்தே ராஜினாமா செய்கிற அளவுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த சதி வேலைகளை எல்லாம் சங்கரன் நாயர் போன்றவர்கள் கடிதங்கள் மூலமாக பரிமாறி கொண்டார்கள். சரி, அப்பொழுதுதான் அரசியல் ரீதியான கோரிக்கைகளை விட சமூக ரீதியான கோரிக்கைகள் தான் முதன்மை பெற வேண்டும் என்ற நோக்கம் வந்தது. அதன் விளைவு தான் நாம் பார்க்குற தென்னிந்திய நல உரிமை சங்கம், அந்த நீதி கட்சி என்று பின்னால் அழைக்கப்பட்ட அந்த நல உரிமை சங்கம். அதற்கு முன்னாலேயே திராவிட இல்லம் அமைக்கப்பட்டு விட்டது 1912. இதெல்லாம் ஏற்கனவே வந்துடுச்சு. இந்த அமைப்பு வந்த உடனே அவங்க கேட்டது, இதை வரவேற்கிறாங்க. சரி, சீர்திருத்தத்தை வரவேற்கிறோம், ஆனால் அவசரப்பட்டு இந்த அதிகாரத்தையெல்லாம் எங்களை இதுவரையில் எங்கள் கழுத்தை நெருக்கி கொண்ட அதே பிரிவினர் ஏகபோகத்தின்களுக்கு விட்டு விடாதீர்கள். அதிகார பரவல் மிக தேவை. அதிகார பரவல் வேண்டுமென்றால் அதற்கான தகுதிகளும் பரவலாக்கப்பட வேண்டும், படிப்பு போன்றவையும் பரவலாக்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கை வந்தது, நீதி கட்சி வந்தது, அவர்கள் அறிக்கை நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, பிராமணர் அல்லாதார் பேரறிக்கை. இதை அப்போ திராவிட அரசியல் பேரறிக்கைன்னு கூட சொல்லலாம். ஆனால் கடுமையாக எதிர்க்கப்பட்டது. இந்தியர்களை பிளக்கிறதா, சமூக ரீதியாக பிளவுபடுத்துறீங்க,
பிராமணர்லாம் துவேஷத்தை உருவாக்குறீங்க அப்படின்னு எதிர் பிரச்சாரம் நடக்குது. அன்னி பெசன்ட் போன்றவர்கள், அன்னி பெசன்ட் தியாலாஜிக்கல் சொசைட்டியில் இருக்கிறவங்க, தியாலாஜிக்கல் சொசைட்டியே கிறிஸ்துவத்தின் மீது ஒரு அவநம்பிக்கை, நவீனத்துவன் மீது அவநம்பிக்கை, இண்டஸ்ட்ரியலிசம் அது அவநம்பிக்கை, இரண்டின் மீதும் ஒரு காழ்ப்பு ஏற்பட்டு அதனால் உருவானது அந்த பிரம்மஞான சபைன்னு நம்ம சொல்கிற அந்த தியாலாஜிக்கல் சொசைட்டி. அவர்கள் ரிவைவல் ஆஃப் த ஓரியண்டல் சிஸ்டம் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. கிழக்கில் இருக்கின்ற அந்த பழைய முறைகளை புதுப்பிப்பது அப்படின்னு சொன்னாங்க. கிழக்கிலேருந்து எது வந்தாலும் அதை பாராட்டுவதுன்னாங்க. அதன் அடிப்படையில் பிராமணியத்தை முன்வைக்க ஆரம்பித்தாங்க. அயோத்திதாசர் நம்ம இதில் போனவர், ஆதி திராவிடர் பிறவையில் போகிறாரு. அவர் இந்த பிரச்சனையை பற்றி ஆள்காட்டிட்ட பேசுகிறதில் ஆள்காட்டு அரசியல் ரீதியான ஒரு விடிவை சொல்லாமல் ஆள்காட்டு என்ன பண்ணுறாரு, நீங்கள் இந்து மதத்துக்குள்ள உட்காந்து இந்த பிரச்சனை பண்ணுறதை விட புத்த மதத்தில் போயிருங்க அப்படின்ட்டு இலங்கையில் இருந்த மகாபோதி சங்கத்துக்கிட்ட இவரை அறிமுகப்படுத்தி பௌத்தத்துக்கு அறிமுகப்படுத்தி அப்புறம் பௌத்தத்தை போய் ஆராய்ச்சி பண்ணுறாரு. அதுலேயும் ஒரு அம்பேத்கர் வர்ணனை செய்த பௌத்தம் இல்லை, ஒரு வேறு முதல்ல வர்ணனை செஞ்சு பௌத்தத்தை போய் பேச வைக்க. ஆனால் ஒரு மாற்றுங்கிறத, பிராமணியத்திற்கு மாற்றுங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்து மதத்துக்கு கூட உட்காந்து சச்சரவு பண்ணாதுங்கிற நிலைமையை ஆள்காட்டு உருவாக்குறார். நாம் ஏமாற்றப்பட்டது முதலில் அங்கு. அப்புறம் அவர் பள்ளி இங்கே ஆரம்பிக்கிறதுலையும் ஆள்காட்டு ஆரம்பிக்கிறதுலையும் பிராமண குழந்தைகளுக்கு தனி பள்ளி, பறையர் பள்ளின்னு தனியாக ஆரம்பிக்கிறார். பறையர் பள்ளியில் எலிமெண்ட்ரி சிஸ்டம் எண்ணம் எடுத்து அதோடு நிறுத்திக்கிறார். பிராமண பள்ளியில் ஹையர் எஜுகேஷன் போகிற அளவுக்கான அந்த பாடத்திட்டங்களை வகுக்கிறார். கடைசியில் பிராமண பள்ளியில் அவர்களே நிர்வாகம் செய்து இந்த பறையருக்கான பள்ளியை நடத்துகிறவங்களுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி அதை சென்னை மாநகராட்சி ஏற்றுக்கொண்டது. இந்த பின்னணி நம்ம பார்க்கணும். இவர்களிடம் வந்த அன்னி பெசன்ட்னா ஹோம் ரூல் இயக்கத்தை நடத்துகிறாங்க. ஹோம் ரூல் இயக்கத்தில் அவங்க சொல்கிறது, நம்ம வேதத்தில் இல்லாததா, நம்ம உபனிஷத்துக்கள் இல்லாததா, நம்ம சாஸ்திரங்கள் இல்லாததா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் தான் திராவிட இயக்கம் வருது. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், திராவிட எதிர்ப்பு வரதில் பெரியாரியத்தை மையப்படுத்துகிறாங்க. பெரியாரை மையப்படுத்தி திராவிட காழ்ப்பை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த நிலம் அன்னைக்கும் இருந்தது. அன்றைக்கும் வர சொன்னதில் இந்த அன்னி பெசன்ட் போன்றவர்கள் இந்தியர்களை பிரிப்பதற்காக, சிதறடிப்பதற்காக இந்த பிராமணர் அல்லாத அமைப்பு உருவாக்கப்பட்டதுன்னு பேசினாங்க. அதற்கு சரியான பதிலை தந்தவர் TM நாயருங்கிற ஒரு டாக்டர், மருத்துவர். அவர் தான் அதற்கு சரியான பதிலடி கொடுக்கின்றார். அவர் ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் நடத்தின கூட்டத்தில் அவர் பங்கேற்று தான் சொல்கிறாரு, நம்ம சாஸ்திரங்களை பற்றி குறிப்பிடுறாரு. நான் பல இடங்களில் பிரசவ மருத்துவத்தை பார்த்திருக்கிறேன். அந்நிய நாடுகள்லேயே அதை நான் பார்த்துருக்கேன், பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த நாட்டிலையும் ஒரு பிரசவத்தில் தலையிலேருந்து பிராமணனும், தோல்லேருந்து சத்திரியனும், தொடையிலேருந்து வைசியனும், பாதத்திலேருந்து சூத்திரனும் பிறக்கிறதா எந்த உடம்பையும் நான் பார்த்ததில்லை அப்படின்னு அவர் சொல்கிற அந்த அர்த்தம். அந்த கூட்டத்தில் கலகம் செய்தார்கள், இன்றைக்கி இருக்கிறபடியே கலகம் செய்தார்கள். அதை தூக்கி வைத்து பேசுவதற்கும் சில பிராமணர் அல்லாதாரம் இருந்தார்கள். அப்போ இதை முறியடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸுக்குள்ளேயே சின்னையில் மட்டும் காங்கிரஸுக்குள்ளேயே பிராமணர் அல்லாதார் அமைப்புன்னு இவர்களே உருவாக்குகின்றார்கள். அவங்க இவங்களுக்கு எதிராக போயிடக்கூடாது, ஏதோ அவங்ககிட்ட ஆதரவு ஒரு பரிவு இருக்கிறத காண்பிக்கிற அமைப்பு. அதை பிரசிடென்சி அசோசியேஷன் பேரும் போட்டாங்க, மாகாண சங்கம் அப்படின்னு பேரும் போட்டாங்க. பெரியார் அதில் உதவி தலைவராகவும் வர்றப்போ வபூசியெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. கருணாகர மேனன் தலைவராக போடுறாங்க. அதை போட்டுட்டு பிராமணர்லா குறைக்க நாங்கள் பார்த்துறோம். என்னன்னா, பிராமணர்லா இயக்கம் தனி இயக்கமாக, தனித்து இயக்கமாக வந்துவிடக்கூடாது, கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்படித்தான் பிற மாகாணங்களில் ஏற்படாத அளவிற்கு பிராமணர் அல்லாதார் அரசியலில் பங்கேற்க முடிந்த ஒரு சூழல் எப்படி ஏற்பட்டது, இப்படித்தான் ஏற்பட்டது.
அது வரைக்கும் அரசியல்னால் பிராமணர்கள் தான் அரசியல். சென்னை மகாஜன சங்கமாக இருந்தாலும், அதற்கு முன்னர் இருந்த சங்கமாக, எந்த அரசியல் சங்கமாக இருந்தாலும் அதில் பிராமணர்கள் தான் இருப்பாங்க. அவங்க கோரிக்கை சமூக பிரச்சனையை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்ல காரணமே சமூக மாற்றத்தை விரும்பாதவர்கள். இப்போ அதனால தான் இந்த திராவிட இயக்கம் துவக்கமே மாற்றத்துக்கு முன்வைத்து துவக்கப்பட்ட இயக்கம். இருக்கும் நிலைமை மாற்றப்பட வேண்டும். புதிய நிலைமை, நல்ல ஒரு நிலைமை, சமத்துவ நிலைமை உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் அங்கே இருக்கிற இந்து மகாசபை போன்றவர்கள், நான் இக்காலையில் சொன்னபடி வேத பொற்காலத்தை பற்றி பேசினார்கள். அதில் இருக்கிற பெருமைகளை பேசினாங்க. பேசி ஒரு இந்துத்துவ மீட்டுருவாக்க முயற்சி நடத்தினார். இந்த முதல் உலகப் போர் முடிஞ்சப்புறம் இந்த இடைக்காலத்தில் இந்த இயக்கங்கள், நீதி கட்சி முதல் முறையாக சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு பெற்ற ஒரு அமைப்பு, பிராமணர்களாக தான் இருக்குது. ஆட்சியின் 3 அமைச்சர்கள், கவர்னருக்கு கீழே 3 அமைச்சர்னாங்க. அதில் நீதி கட்சி பங்கேற்குது. பல புரட்சிகரமான சட்டங்கள்லாம் வருது. அந்த சட்டங்கள்லாம் நான் மறுபடியும் இங்கே சொல்ல தேவையில்லை, ஏற்கனவே காலையில் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். ஒன்று பெண்களுக்கு வாக்குரிமை, இந்து அறநிலைய சட்டம், அப்புறம் கம்யூனல் ஜியோன்னு சொல்கிற சட்டங்கள். அதை தவிர உயர்கல்வி நிறுவனங்களில் பிராமணர் அல்லாத மாணவர்கள் நுழைவதற்கு ஏற்பாடு செய்கின்ற அந்த காலேஜ் கமிட்டியை உருவாக்கினது. தேவதாசி முறையை இங்கே அகற்றுவதற்கான நடந்த முயற்சிகள், இப்படி நிறைய அந்த சீர்திருத்தங்கள்லாம் இருக்கு. ஆனால் இந்த சீர்திருத்தங்கள் ஒரு விளிம்பு நிலை சீர்திருத்தங்கள் மட்டுமே. அடிப்படை சீர்திருத்தம் மக்களது மனம் பிராமணியத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது. அதையிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்றால் மக்களுக்கு அதற்கென சமூக இயக்கமாக, அது சிந்தனை இயக்கமாக ஒன்றை உருவாக்கணும். அப்படி வந்தது தான் சுயமரியாதை இயக்கம். அந்த சுயமரியாதை இயக்கங்கிறது அரசுகிட்ட கோரிக்கை வைக்கிற இயக்கமாக இருக்கிறத தவிர, மனிதர்களை, தமிழர்களை, திராவிடர்களை சிந்திக்க தூண்டிய இயக்கம், அதையே ஒரு கொள்கையாக கொண்ட இயக்கம். எதை சிந்திக்க சொன்னார்கள்? உங்கள் சாஸ்திரத்தை விமர்சனத்துக்கு உள்ளாக்குங்க, உங்கள் சம்பிரதாயத்தை விமர்சனத்துக்கு உள்ளாக்குங்க, உங்களுடைய நிலைமையை விமர்சனத்துக்கு உள்ளாக்குங்க. அது உங்கள் சுயமரியாதைக்கு இணக்கமாக இருக்கிறதா என்பதை பாருங்கள். அப்படி இல்லை என்பதை உணர்வீர்கள். உணர்ந்து விட்டால் அதை அகற்றுவதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். வெறும் லாபியிங் மூலமாகவே எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது. மக்களை உணர்த்த வேண்டும், மக்களை விடுவிக்க வேண்டும். மன விடுதலை இல்லாவிட்டால் வேறு எந்த விடுதலையும் பயனளிக்காது. அந்த மன விடுதலைக்காக பெரியார் கொண்டு வந்தார். பெரியார் கொண்டு வரதில் அவர் அந்த மன விடுதலைன்னு வந்தாலே ஏற்கனவே இருக்கின்ற அந்த பண்பாடு என்ற பெயரில் உங்களை ஆக்கிரமித்திருக்கின்ற சிந்தனைகளின் மீது தாக்கல் இருக்கும். முதன்முறையாக தென்னிந்தியாவில் பிராமணியத்தை ஒரு இயக்கமாக எதிர்கொள்ள முயன்றவர் பெரியார். பெரியார் நாத்திகங்கிறது 1960க்கு மேலே வர்ற விஷயம். 60 வரைக்கும் பெரியார் பேசியது நாத்திகம் அல்ல, பகுத்தறிவு. இது நியாயமா, இது சரியா, இது புதுத்தன்மை இருக்கா, இது அனைவருக்கும் பயன்படுதா, அப்படி கேள்வியை சொன்னார். நாத்திகங்கிறது பின்னால் வருது. ஏன்னா இந்து மதத்தை எதிராக இருப்பது நாத்திகம். ஆனால் இந்து மதத்தில் என்ன சொல்கிறாங்க? இது நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் நாத்திகன் அல்ல, அப்படி நீங்கள் நாத்திகன்னு சொல்லிட முடியாது. யார் நாத்திகன்னு சொல்லணும்னா, வேதத்தை, வேள்வியை, அந்த ஸ்மிருதிகளை ஏற்காதவன் நாத்திகன். வேதம் அதுதான் அடிப்படை. வைதிகத்தை ஏற்காதவன் நாத்திகன்னு சொல்லுது. கடவுளை ஏற்பதை பற்றி கவலை இல்லை. ஏனென்றால் பிராமண நூல்களில் பல நூல்கள் கடவுளை இவர்கள்தான் உருவாக்குகின்றார்கள், கடவுளை இவர்கள்தான் ஆட்டுவிக்கின்றார்கள். ஒரு மிகப்பெரிய அடிப்படை சித்தாந்த இலக்கியங்கிறது பூர்வ மீமாம்சம். இந்த 6 தத்துவங்கள் இருக்கு. சத்தர்சனாஸ் என்று வரும் சம்ஸ்கிருதத்தில். சங்கரன் 6 தத்துவங்கள், சிறந்த தத்துவங்கள் சொன்னார்.
வைசேஷிகா, நியாயா இதெல்லாம் வர்ற விஷயம். அதில் உத்தர மீமாம்சா, பூர்வ மீமாம்சான்னு இருக்குது. உத்தர மீமாம்சா வேதாந்தம், பூர்வ மீமாம்சா வருது. பூர்வ மீமாம்சா வருந்தில் தான் இந்த இயற்கையை ஆட்டி படைப்பது மந்திரங்கள். அந்த இயற்கையை ஆட்டுவிக்கின்ற கடவுளாக செயல்பட வைக்கின்ற மந்திரங்களை உச்சரிப்பவர்கள் பிராமணர்கள். வேறு எவன் உச்சரித்தாலும் செயல்படாது. பிராமணர் உச்சரித்தா தான் வரும். அவர்கள் செய்கின்ற வேள்விகள் அப்படின்னா அந்த உத்தர மீமாம்சம் அதை பலமுறை கேட்டிருக்கேன். தேவி சடோத் கூட அதை கொஸ்டின் பண்ணுறாரு. கடவுளையே உற்பத்தி பண்ணுறவன் சொல்கிறவன் நாத்திகனா, கடவுள் இல்லைன்னு சாதாரணமாக ஒரு காரணத்துக்காக சொல்கிறவன் நாத்திகனா? அப்போ கடவுளை இழிவு செய்வது, அது இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இழிவு செய்வது. நீ என்ன கடவுள், நான் சொல்கிறபடி ஆடணும், குரலை வித்தகார மாதிரி இவங்க உட்காந்து சொல்கிறத செய்யணுமா? அந்த ஒரு கேள்வி இருக்குது. பெரியார் அது கேள்வி. கடவுள் பெயரால் நடத்தப்படுகின்றவை, கடவுள் பெயரால் இருக்கின்ற இலக்கியங்கள் அநீதியாக இருக்கின்ற பொழுது அதை ஏற்பது இயலாது. அது இறுதியாக கடவுள் வந்தால் கடவுளை ஏற்க மறுக்கிறார். அதை அந்த ஒரு இறுதி கருத்துக்கு வருவது ஏறக்குறைய 60க்கு மேலே தான், பிற்பட்ட காலத்தில் தான். அது வரைக்கும் அவர் நாத்திகம் பேசியவர் அல்ல. அவரும் அந்த சம்பிரதாயங்களை ஏற்றுக்கொண்டது தான். கடவுள் வாழ்த்திலெல்லாம் உட்கார்ந்தவர் தான். ஆனால் அவரது மதம், மத பார்வை என்பது மக்களை முதன்மைப்படுத்தி வருவது, கடவுளை முதன்மைப்படுத்தி வருவது அல்ல. மக்களை முதன்மைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இந்த அநீதிக்கு கடவுள் பொறுப்பாக இருக்க முடியுமா? அந்த கடவுள் இருக்க முடியும். அதான் வராது. இதை வைத்து கொண்டு தான் இன்று சில இந்து தேசியங்களும் இங்கே இருக்கின்ற உள்ளூர் தேசியங்களும் பெரியார் கடவுளை திட்டாரு, நாத்திகர் அப்படின்னு பெரியார் ஏகவசனத்தில் பேசுகிறாங்க. கடவுள் நாம சொல்லி பெரியவர் ஆகிறதும் நாம சொல்லி இல்லாமல் போகிறதும் கிடையாது. கடவுள்னு ஒரு சக்தி இருந்ததுன்னா, உண்மையாக இருந்ததுன்னா அது இயல்பாக இருக்கணும் இல்லையா? அதை மறுக்கிறவனுக்கும் ஏற்கிறவனுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறதுக்கான தேவை கிடையாது. ஸோ இது ஒன்று வச்சு, இது அவரது கடவுள் மறுப்பு மனித புதுமைக்கான போராட்டத்தில் ஒரு பங்கு, இந்திய சூழலில், இந்து மத சூழலில் அவர் உருவாக்கிய பங்கு. அப்போ இந்து மதம், இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறவங்க பெரும்பாலும் இங்கே இருக்கிற ஆதீனங்களெல்லாம் பாராட்டி பேசுகிற வழக்கம். ஆதீனங்கள், தமிழ் காட்டிய தொண்டு, 18 ஆதீனங்கள், அங்கீகாரம் பெற்ற ஆதீனங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஆதீனங்களில் 20ஆம் நூற்றாண்டு வரை அவர்கள் நிறுவனங்களில் போற்றப்பட்ட மொழி சமஸ்கிருதம். 2வது மொழி 12 திருமுறைக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட தமிழ். அவர்கள் நடத்திய பள்ளிகளில் சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இந்த ஆதீனங்கள் நிலவுடைமை ஆதீனங்களாக இருந்தன. ஒவ்வொரு ஆதீனமும் ஒரு ஜாதியின் செல்வாக்கின் கீழ் இயங்கின. தமிழர்களை தமிழர்களாக ஒற்றுமைப்படுத்துவதற்கு இந்த ஆதீனங்கள் முன்வரவில்லை. அவர்களது ஆளுகைக்கு உட்பட்ட கோவில்கள் கூட தமிழுக்கு இடம் வர வேண்டும் என்பதற்காக முயன்றதும் இல்லை. உமாமகேஸ்வரர் மாதிரி ஓரிரு குரல்கள் அங்கே விதிவிலக்காக வரலாம். ஆனால் சமஸ்கிருத முதன்மையை, பிராமண முதன்மையை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கு இணக்கமாக இருந்து கொண்டு அதற்கு பரிசாக 2ஆம் நிலையை பெற்றுக்கொண்ட ஆதீனங்களாக இங்கே இருந்தன. எந்த ஆதீனமும் அரசனுக்கு செங்கோல் கொடுத்தது கிடையாது. தமிழ்நாட்டு வரலாற்றில் ஆவணங்களில் பார்த்தீங்கன்னா அரசனுக்குரிய அடையாளங்கள் என்ன இருக்கும்? செங்கோல்னு சொல்லுவாங்க, வெண்குற்ற கொடை ஒன்று இருக்கும், வாள் ஒன்று கொடுப்பாங்க, இதெல்லாம் இருக்கு இல்லையா? எதுவுமே எந்த கல்வெட்டுலையும் எந்த இதுலேயும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு மன்னர்கள் பாண்டியனோ சோழனோ வேலூர் கூட அவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தால் முதல்ல நடத்த ராஜாபிஷேகம். ராஜாபிஷேகம் அந்தணர்களால் அல்ல பிராமணர்களால் வடமொழியில் நடத்தப்படும், வேள்விகள் நடத்தப்படும். அப்போ இங்கே இருக்கிற மத அமைப்புகளில் பக்தி இலக்கியத்தை சொல்கிறாங்க, தமிழனுக்கு சமத்துவம் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. அதை உங்களை போன்றவர்கள் பேசினால் விவரமாக போய்விடும், என்னை போன்றவர்கள் பேசினால் வரலாறாக இருக்கும். எதுவுமே இந்த ஆதீனங்கள் இந்த ஜாதி ஒடுக்குமுறையை எதிர்த்து பேசியது கிடையாது. அவங்க சொன்னதில்
இந்த ஜாதி அடுக்கு நம்ம சொன்னோம் எல்லாம் வந்து 63 நாயனாரை பாருங்க. 15 பேர் பிராமணர்கள், 15 பேர் வந்து வேளாளர்கள், கொஞ்சம் பேர் 6 பேர் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள், மீதி 6 பேர் வந்து வைசியர்கள் அல்லது வணிகர்கள் அப்படின்லாம் சொல்லி கணக்கு சொல்லிட்டு, ஒரு குயவர் 2 பேர் இருக்காரு, இடையர் இருக்காரு, 2 ஈழவர் இருக்காரு அப்படின்லாம் கணக்கு சொல்லுவாங்க. கடைசியில் ஒரே ஒரு நந்தன் இருக்கிறதா சொல்லுவாங்க. வைணவத்தில் போனால் ஒரே ஒரு திருப்பாணாழ்வாரை சொல்லுவாங்க. இவங்கள கூட கோயில் ஏற்றுறோம் பாருங்கம்பாங்க. நண்பர்களே, இந்த இடத்துல இந்த நாயன்மார்கள் நம்ம இந்த ஆதீனங்கள் பரப்புகின்ற பரப்புரையில் பசப்புரையில் வருகின்ற நாயன்மார்கள் வருகின்ற ஓரிரண்டு தலித்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற பிற்படுத்தப்பட்டவர்கள் விதி விலக்குகளையே தவிர விதியை மாற்றியவர்கள் அல்ல. விதி விலக்காக கொண்டு வர்றாங்க. அது உண்மையில் இருந்தார்களா என்பது வேறு விஷயம். திருப்பண்ணாமலைக்கு ஒரு பாடல் இருக்கு, நந்தன் உண்மையில் இருந்தாரா என்பதே கேள்விக்குரிய விஷயம். நந்தனது பாசுரங்கள் 12 திருமுறையில் கிடையாது. அந்த நந்தன் என்ன சொல்கிறார், அந்த பாடல் எப்படி வருது பெரிய புராணத்திலேயும் தொண்டர் அந்த புராணத்தில் எப்படி வருதுன்னா, தனது இடிபிறப்புக்காக வருந்துகிறான். நான் இந்த போய் புலையனா பிறந்தேனே, பறையனா பிறந்தேனே, நாயினும் கீழேனா பிறந்தானே, முதல்ல அதை ஒத்துக்கிறார். எனக்கு எப்படி இந்த தேவரீருடைய கோவிலில் வந்து உள்ள நுழைய முடியும்? பிறப்பால் எனக்கு இடிவீருக்கு ஏற்றுக்கொண்டு தயங்குகிறார் உள்ள போகிறதுக்கு. ஆவல் மீறுது, அருளுகிறார். பெருமான் வந்துட்டாரு. இவருக்கு முன்னால் வர்றதுக்கு தயக்கம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நேரடியாக வரக்கூடாதுன்ட்டு நேராக போய் அந்த வேதியர்கிட்ட சொல்கிறார், அவனை உள்ளே விடுங்க, உள்ளே விடுங்கன்னு சொல்லிட்டு, அவன் வந்து இடிபிறப்பாக இருக்கான், என்னை பார்க்க வரதில்ல, அவன் தூய்மைப்படுத்தப்படணும். அதனால் சீதையை எப்படி வந்து சீதைக்கு கற்ப நிரூபிக்கிறதுக்கு அக்னி பிரவேசம் பண்ணாங்களோ அப்படி அக்னியில் வந்து புனித உடம்போடு வேதி உடம்போடு என்னை வந்து அடைவார். இந்த நந்தன் புனைவுங்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களை பெருமைப்படுத்தவா, உன் ஒடுக்கப்பட்ட நிலைமையை இயல்பாக ஏற்றுக்கொள்ள செய்யவா? ஒரு நந்தன் தானே வரலாற்றில் பார்க்குறோம். ஏன் பிற நந்தன்கள் உருவாகவில்லை? போனால் எரிதலில் இல்லாமல் போய்டும்னு பயந்தாங்களே என்னமோ. திருப்பண்ணாமலையாரும் ஸ்ரீரங்கம் போனவரை திரும்பி வரல, நந்தனும் உள்ளே போனவர் திரும்பி வரல. 2 பெண்கள் எல்லாம், ஒரு பெண்கள் காரைக்கால் அம்மையார், வைணவத்தில் ஆண்டாள். 2 பெண்களும் போய் ஆண்டவனோட ஐக்கியமாயிட்டாங்களே, திரும்பி வரல. மற்ற உயர்குடி நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப இயல்பா கோவிலுக்கு போவாங்க, வருவாங்க, தரிசனம் டெய்லி நடக்கும். அவங்களுக்கு வைகுண்ட பிரவேசம்லாம் நடந்ததை அவங்களே சொல்லிக்குவாங்க. ஆனால் இந்த அடித்தட்டு மக்களது பிரதிநிதிகள் செல்லுகின்ற பொழுது ஒன்வே டிராஃபிக்காக மாறுது. அது சென்றவன் மீண்டதில்லை. இது ஒரு அச்சுறுத்தல் அல்லவா? ஆகவேதான் நாம் இவர்களது புராணங்களில் கூட ஒரே ஒரு நந்தனை பார்க்கின்றோம், ஒரே ஒரு பாணாழ்வாரை பார்க்கின்றோம். அந்த சூஷ்மம் தெரியுது இல்லையா? பக்தின்னு வச்சுக்கங்க, உனக்கு அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கின்றாங்க. அதுதான் பக்தி. பக்தியில் என்னன்னா, உன்னை நீ கீழானவன் என்பதை ஏற்றுக்கொள். நீ ஒரு பொருட்டே இல்லை. தமிழ் சித்த மரபுகளையும் கூட வரும் சிலதெல்லாம். இந்த மெய்யுக்கு மெய்யின் ஏன் பேரிட்டாங்க தமிழில்? இதன் மூலமாக தான் நீ மெய்யை தெரிந்து கொள்ள முடியும். இந்த உடலில் இருந்து தான் உணர்வுகள் மூலமாக எது உண்மை எது பொய் என்பதை பகுத்து பார்க்கின்ற திறன் உனக்கு உடலால் வருவது. ஆகவே இதற்கு பெயர் மெய். இந்த மெய்யை பொய் என்று சொல்லுகின்ற பக்தி. காயமே இது பொய்யடா சொல்லுகின்ற பக்தி. இந்த பிறப்பு ஒரு பிறப்பா? மறுமையல்லவா நமக்கு தேவை. அப்போ இருக்கிற நிலைமையில இணங்கி போக வைப்பது. இப்படி பிறந்துட்டோம், இது கடவுள் விருப்பம். இந்த இருப்பு நிலையிலிருந்து விலகிச் செல்வது கடவுள் விருப்பத்தை மீறுவது, இணங்கி போவது. அஞ்சுகின்றான், தயங்குகின்றான். அந்த லக்ஷ்மணன் வரைந்த கோட்டை தாண்டாமல் தவிர்ப்பதை போல இந்த வர்ண பேதங்களை கடப்பதற்கு பாதிக்கப்பட்ட மக்களே அஞ்சி தயங்கி இருக்கின்ற அந்த மனநிலையை உருவாக்கியது
கடவுள் பெயரால் கொண்டு வரப்பட்ட பக்தி என்ற சித்த பிரமை. இதை உடைப்பதற்குத்தான் பெரியார் சுயமரியாதை என்ற பெயரிட்டார் தனது இயக்கத்தில். உனது சுயத்தை நீ மெய்யென்று ஏற்றுக்கொள், மெய்யை மெய்யென்று ஏற்றுக்கொள். உன் நலன் சார்ந்த உன் உலகாக இருக்க வேண்டும். தன்னலன் அவர் சொல்லல. உன் உனக்கும் இந்த உரிமை உண்டு. பிறரை போல நீயும் வாழ வேண்டும். பிறருக்குள்ள உரிமைகள் உனக்கும் இருக்க வேண்டும். பிறருக்கு இல்லாத தடுப்புகள் உனக்கு இருக்கக்கூடாது. அது எப்பொழுது வரும் என்றால், நீ சுயம் என்பதை அங்கீகரித்து கொண்டு, எனக்கு எனது என்பதை அங்கீகரித்து கொண்டு, ஏன் மற்றவனுக்கு இருப்பது எனக்கு இல்லை என்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது மனிதனாக மாறுகின்ற வாய்ப்பு கிடைக்கும். சுயமரியாதை இயக்கத்தை அவர் தூண்டினார். ஆனால் இதில் அடிபடுறது என்னன்னா, பிராமணியத்தால் புகுத்தப்பட்ட நம்பிக்கை, மரபு, சம்பிரதாயம். பெரியாரை ஏன் பிராமணியம் தனது முதல் பகைவனாக பார்க்கிறது என்றால், அது இந்த அடிப்படையை பிராமணிய புகுத்திய மனத்தளத்தை இவர் கை வைத்தது. இன்றைக்கு ஒரு பெரிய அப்போ பெரியாரை வீழ்த்துவோம், திராவிடத்தை வீழ்த்துவோம் அப்படி காட்பு பேசுகிற இடத்துல சரி யாரை பாதுகாப்பதற்காக இதை வீழ்த்துகின்றீர்கள் என்ற கேள்வி வரும். பெரியார் இயக்கத்திற்கும் மற்றவர்களுக்கு உள்ள வித்தியாசம், ஜாதிகளுக்கு அதிக உரிமை என்பது ஒரு கோரிக்கை. ஜாதிகளே இல்லாத சமூக ஒற்றை சமூகம் நமது கோரிக்கை. ஜாதிகள் இருக்கும் வரை ஒரு ஜாதி பிற ஜாதிக்கு அந்நியனாகத்தான் இருக்கும், போட்டியாளனாக இருக்கும், பகைவனாக இருக்கும், பல மோதல்களுக்கும் அநீதிகளுக்கும் வழிவகுத்து விடும். உலகில் வேறு எங்கும் இல்லாத ஜாதி இங்கு மட்டும் ஏன் இருக்க வேண்டும்? இது இயல்பாக உருவானது அல்ல அப்படிங்கிற கேள்வி. அதில் தான் இந்த சுயமரியாதை இயக்கம்னு வருது, திராவிட இயக்கம் வருது. திராவிட இயக்கத்தில் ஆனால் பெரிய சுயமரியாதை இயக்கம் மட்டுமே திராவிட இயக்கம்னு கிடையாது, பிறவும் உண்டு. ஆனால் பெரியாரது இயக்கம் அரசியல் இயக்கம் பண்ணதில் இந்த ஒரு பண்பாட்டு புரட்சியை அவர் துவக்கினார். பிராமணிய அடித்தளத்தை அவர் எதிர்த்தார். இதனால் திராவிட இயக்க எதிர்ப்பு என்பது பிராமணியத்திற்கு முதன்மையானது. அதை வேறொரு எடுத்து செய்கின்றார் என்றால் நிச்சயமாக பிராமணியத்திற்காக செய்கின்றார் என்று பொருள். அதை எளிதாக புரிஞ்சுக்கலாம். ஏன் குரல் திருப்பரங்குன்றத்தில் ஏன் போர்க்குரல் ஒலிக்கலை? ஏன் இந்த ஜாதி கட்டமைப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வன்கொடுமைகள், இன்னும் சொல்லுவாங்க கௌரவ கொலைகள் நடக்கின்ற பொழுது ஏன் தேசியம் பேசுகின்ற சிலர் ஏன் மௌனமாக இருக்கின்றார்கள்? ஏன் நம்ம ஜாதி கடவுளர்களை போற்ற ஆரம்பிக்கின்றோம்? ஏன்னா நாம் ஒன்றாயிடக்கூடாது, படிப்படியாக வளர வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னபடி சிறிய வட்டங்களிலிருந்து பெரிய வட்டத்திற்கு நாம் விசாலப்பட வேண்டும். அதை தடுப்பதற்காகத்தான் நீ ஆதியில் தமிழனா பாதியில் தமிழனா, தமிழ் உனது தாய்மொழி தெலுங்காக இருக்கவில்லையா? தமிழன் யார்? தமிழன் தமிழ்நாட்டில் வாழ்பவன், தமிழை ஏற்றுக்கொள்பவன், தமிழுக்கு ஊறு செய்யாதவன், எல்லாம் தமிழர்கள். ஏற்றத்தாழ்வை மாற்றுவதற்கு அரசியல் முயற்சிகள் தேவை, சமூக போராட்டங்கள் தேவை, அது நடக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருந்து கொண்டு நம்முடன் இருப்பவர்களையே நீ ஆதியில் கன்னடன், ஆதியில் மலையாளி அப்படின்னு பார்த்தனா, ஆதி நதி மூலம் ரிஷி மூலம் தேடக்கூடாதும்பாங்க அவங்களுக்கு வசதியா. ஏன்னா ரிஷிகள்லாம் பெரும்பாலும் they were born of bastardly origin. ஆனால் நீங்கள் தெரியக்கூடாது, நதி மூலம் பார்க்க போனாலும் அப்படி தான் இருக்கும், சாக்கடையாக கூட இருக்கும். ஆனால் இதை மட்டும் ஏன் இப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொருத்தன் ஆதியிலேயே தமிழனா? நம்ம கேட்குறது ஆதியிலேயே மனிதனா? மனிதனாக வாழ்வதற்குத்தான் தமிழ் என்ற உணர்வு பயன்பட வேண்டுமே தவிர தமிழர்களை துண்டாடுவதற்கு, ஜாதிகளாக பிரிப்பதற்கு என்று இருக்கக்கூடாது. பண்பாட்டு பெருமையை பேசுபவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பழையனவற்றை தக்க வைப்பதற்காக பண்பாட்டை பற்றி பேசக்கூடாது, பண்பட்டு கொண்டே இருப்பதற்காக பண்பாட்டை பற்றி பேச வேண்டும். ஒரு தொடர் நிகழ்வு அது. பண்படுவது, சமூகம் பண்பட வேண்டும். பண்படுதல் என்னும் மாறுதல் மூலமாக வரும். அந்த பண்பாட்டு மாற்றத்திற்கான அரசியல் திராவிடமாக இருக்கிறது.
அந்த திராவிடை எதிர்க்கின்ற பொழுது, திராவிடன் யார் இருக்காங்க, அங்கே இருக்கானா, இங்கே இருக்கானா, அந்த புத்தகத்தில் இருக்கா, நிறைய புத்தகங்கள் இருக்குது, அதை நம்ம சொல்லிட்டு போகலாம். இந்துங்கிற பேர் 200 வருஷமா இல்லை 300 வருஷமா இல்லை, முகமது காசிம்லேருந்து இந்துங்கிற பேர் நமக்கு தெரியும். ஆனால் திராவிடங்கிற பேர் அதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கே இருக்குது? அதிகும்பா கல்வெட்டில் இருக்குது, மனுஸ்மிருதியில் இருக்குது, உதயேந்திரன் செப்பேட்டில் இருக்குது, சிவஞானம் காஞ்சி புராணத்தில் இருக்குது, நிறைய இருக்குது. நமக்கு திராவிடம் இருக்குது. ஆனால் அந்த திராவிடம் தான் இந்த திராவிடமா? மீட்டுருவாக்கணும், அது வேலை அல்ல. திராவிடம்ங்கிறது ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்துகின்ற புனிதம் நீசத்தனத்தை புனிதப்படுத்துகின்ற நியாயப்படுத்துகின்ற அந்த பார்ப்பனிய பிடியிலிருந்து விடுபடுவது திராவிடம். அந்த பார்ப்பனியத்தையும் வைத்துக்கொண்டு திராவிடத்தை பேச முடியாது என்பதால் திராவிடத்தை பேசுகின்றோம். தமிழர் என்ற போர்வையில் இந்த சமத்துவத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களை எல்லாம் தமிழர்களாக கொண்டு வந்து சமூக ஒற்றுமை எப்படி வரும்? எந்த பிராமணனும் தமிழ் சமுதாயத்தில் பிராமணனாகத்தான் இருப்பான், தமிழனாக மாற மாட்டான். மாற வேண்டும், அது வேறு விஷயம். கடவுளின் பிள்ளைகள் கோரிக்கொண்டு அப்படி இருக்க முடியாது. நாங்கள் தேவபுத்திரர்கள், நாங்கள் சுரர்கள், தேவாசுரர்கள், நீங்கள் அசுரர்கள் என்று கூறிவிட்டு இருக்க முடியாது. ஆகவே இன்று இந்த திராவிட அரசியல்ங்கிறது இந்த பண்பாட்டு அடித்தளத்தை, சமூக அடித்தளத்தை மாற்றி ஒரு புதிய சமூகத்தை படைப்பதற்கான ஒரு அமைப்பை தவிர, இயக்கமே தவிர, வெற்று அரசியலுக்கான இயக்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். திராவிடத்தை கூறிக்கொண்டு பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. திராவிடம்னா என்னன்னு கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னார், ஆய்வாளர்களை தான் கேட்கணும் அது அப்படின்னாரு. அவர் கட்சிக்கு பேர் திராவிட, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடத்தை பயன்படுத்துகின்ற அனைத்து இயக்கங்களும் முதல்ல திராவிடம் என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அது பேரளாவிய உலக ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற ஒரு தத்துவம். மனிதனை மேல் கீழ் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு புண்மையான கீழ்த்தரமான உணர்ச்சிகளை எதிர்க்கின்ற தத்துவம். இதை உள்வாங்கிக் கொள்ளாத யாருமே திராவிடம் என்ற ஒட்டை முன்னாலோ பின்னாலோ வைப்பதற்கு தகுதியற்றவர்கள். திராவிடங்கிற பேரில் நடக்கிறவங்கலாம் சரின்னு சொல்ல சப்பக்கட்டு கட்டுறதுக்காக சப்போர்ட்டுக்காக நம்ம வரல. திமுக அதிமுக அப்படி அந்த இதெல்லாம் நம்ம போல. நாம் கட்சிக்காரர்கள் அல்ல, சிந்தனையால் செயல்படுபவர்கள். நாம் சொல்லுவது திராவிடத்தின் அடிப்படை என்பது சமத்துவம், சமநீதி, மனிதனை ஏற்பது, புனிதனை ஏற்பது அல்ல, மனிதனை ஏற்பது. அந்த மனிதனை ஏற்கின்ற இயக்கமாக நாம் இருக்கின்றோம். அரசியல் களத்தில் நாம் பார்க்குறோம். முதல்ல வாஜ்பாய் கூட இந்த கூட்டணியில் சேரணுமா வேண்டாமான்னு சொல்லுவார். நாங்கள் திராவிட இயக்கம் அப்படின்னு சொன்னார். இந்துத்துவத்தில் எல்லாமே அடங்கும் அப்படின்ட்டார் அவர். இந்துத்துவம் எல்லாரையும் நினைக்கிறார். அணைப்பு எப்படின்னா அப்சல் கானுடைய அணைப்பு மாதிரி. இந்த நம்ம மதம்ங்கிறத பற்றி இங்கே நீங்கள் மதத்தை சார்ந்த அருள் பணியாளர்கள் இருக்கிறீங்க. இந்து மதத்தை பற்றி ஒரு சிறு விளக்கம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இருந்தாலும் தெளிவுபடுத்துவதற்காக கூறுகின்றேன். வைதீகம் வேறு, பௌராணிகம் வேறு. ஆரியர்ல பிராமணர்களது ஆதி மதம் வைதீகம். அந்த வைதீகத்தில் உருவக்கடவுள் கிடையாது, உருவ வழிபாடு கிடையாது. அந்த வைதீகம் மந்திரம் சார்ந்தது, வேள்வி சார்ந்தது, பிராமண புனிதத்தை அடிப்படையாக கொண்டது. அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பௌராணிங்கிறது மற்ற மக்கள் சில உருவங்களை வழிபடுறாங்க, சில அவதாரங்களை வழிபடுறாங்க. இவற்றை பிராமணியப்படுத்துவது, புராணங்களை உருவாக்குவது, அவர்கள் நம்பிக்கை மரபுகளை பிராமண தலைமையின் கீழ், புரோகிதத்தின் கீழ் கொண்டு வருவது. இந்த புராணங்கள் எல்லாம் அதுக்காக வந்தது தான். இங்கே இருக்கிற சிலைகளுக்கு கதைகள் கொடுத்து தான் புராணங்கள். இந்த பௌராணிக மதம்ங்கிறது அடிப்படை மக்களது நம்பிக்கை மரபு. ஆனால் ஆகமமும் புராணமும் அந்த மரபுகளை பிராமணிய நலனுக்காக அடிமைப்படுத்துகின்ற மரபு. இப்போ எப்போ இந்த பௌராணிகத்தை ஆகமத்திலிருந்து சாஸ்திரங்களை விடுவிக்க போகிறீங்க? சிந்திக்கணும், தத்துவத்தை வரணும், பல சிந்திக்கணும். நீங்கள் சைவத்தில் எழுதுறதுல கூட அவங்க சொல்லுவாங்க, சைவம் வேறு
வேதநெறி வேறுங்கிறத எல்லா சைவர்களும் சொல்கிறாங்க. ஆனால் வேதநெறியுடன் சைவ நெறி தடைப்பு அப்படிம்பாங்க. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அங்கே. வேதநெறியுடன் சைவ நெறி தடைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த நெறி நமக்கெல்லாமான நெறி? இந்த நெறி சைவ நெறின்னு ஆதினவர்கிட்ட போயிடுச்சு, வேத நெறி பிராமணர்கிட்ட போயிடுச்சு. நம்ம என்ன எந்த நெறியும் இல்லாதவர்களா? பொது நெறி. நாம் சிந்திக்க வேண்டியது, மதத்தை வைத்துக்கொண்டு இப்பொழுது வன்மத்தை தூண்டுகின்றார்கள். மதம் கடந்த மானுடம் என்று நாம் ஒன்று சிந்திக்க வேண்டும். மதத்திற்கு மாற்றாக அல்ல, மதத்தையும் இணைத்து கொண்டு மதம் கடந்த மானுடத்தை பற்றி பேச வேண்டும். அதற்கு சரியான ஒரு அரங்காக, மேடையாக திராவிடம் இருக்கும். நம்ம திராவிடத்தில் அடுத்த சிறப்பு, நாம் மாற்றத்தை வரவேற்கின்றோம், மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் நினைக்கின்றோம். அதனால தான் நம்ம மெக்காலே கல்வியை ஏற்றுக்கிட்டோம். மெக்காலே கல்வி தான் முதலாக ஒரு பொதுக்கல்வியை இந்தியாவிற்கு தந்தது. பொதுக்கல்வியே கிடையாது. கல்வி என்ற பெயரில் மதரசாக்களும் வேத பாடசாலைகளும் மட்டும்தான் இருந்தன. வேதம்தான் கல்வி என்று சொல்லப்பட்டது. மெக்காலே தான் சுட்டி காட்டினார். இங்கிலாந்தில் கல்வி திட்டம் என்பது செக்குலர் எஜுகேஷன். மிஷினரிகள் நடத்தலாம், ஆனால் அரசு பணம் ஒரு பெண்ணி செலவு செய்தாக இருந்தால் கூட அது பொதுக்கல்விக்காக, பொது நலனுக்காக, பொது பாடத்திட்டத்திற்காக இருக்க வேண்டும் சொன்னார். கல்வியை நவீனப்படுத்தியது, அறிவியலை உட்படுத்தியது, தத்துவத்தை உட்படுத்தியது, அத்துணையும் இந்த மெக்காலே கல்வியின் விளைவு. இந்த மெக்காலே கல்வியிலும் நம்மை மீட்கப் போவதாக மோடி அவர்கள் சொல்லுகின்றார்கள். நாம் என்ன குருகுல கல்விக்கு போக வேண்டுமா? குருகுலம்னா சில குலங்களுக்காகவே இருக்கின்ற குருக்கள், அந்த குருக்களுக்கான சில குலங்கள். அனைவருக்குமான கல்வி பேசுகின்றோம். இந்த கட்டத்தில் நான் உங்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் கல்வியில் இருக்கிறவங்க இருக்கீங்க. சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. விகசித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் அப்படின்னு ஒரு சட்டம். இந்த எல்லாமே இந்தியில் தான் வரும், நீங்கள் புரிஞ்சக்கூடாது. முன்னையெல்லாம் ஒரு சட்டம் இந்தியில் இருந்தால் கூட ஒரு மாற்று இங்கிலீஷ் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னால் வந்த இதே மாதிரியான ஒரு சட்டம் முன்னால் நின்று போச்சு. அந்த சட்டத்துக்கு இந்த ஹையர் எஜுகேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதற்கான சட்டம் அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ வேறு வடிவத்தில் அதை விட விஷமமாக ஒன்று இந்த சொன்ன விகசித் பாரத் வளர்கின்ற இந்தியா, அதில் சிக்ஷா கல்வி அதிஷ்டான் அமைப்பு அப்படின்ட்டு. இந்த சட்டத்தின் கீழே இந்தியாவினுடைய யோர்கல்வி அனைத்தும் இந்த மைய அரசால் உருவாக்கப்படுகின்ற அதிகாரிகளில் கைவசம் இருக்கும். இவங்க ஒரு 3 பரிஷத்து, ஒன்று அக்ரெடிட்டேஷனுக்கு ஒரு பரிஷத்து, ஸ்டாண்டர்டு ஒரு பரிஷத்து, கிராண்டிங் அதுக்கு இன்னொரு பரிஷத்துன்னு 3 பரிஷத்தை வச்சுருப்பாங்க. ஒரு அதிஷ்டான் 3 பரிஷத்துக்கிட்ட அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களையும் ஒப்படைக்கின்ற ஒரு சட்ட மசோதாவை, வரைவு மசோதாவை கொண்டு வந்திருக்கின்றார்கள். நீங்கள் உங்களை போன்ற கற்றறிந்தவர்கள், பொதுப்பணியில் நாட்டம் கொண்டவர்கள், பொதுக்கல்வியில் அக்கறை உள்ளவர்கள், அந்த சட்ட வரைவு சட்டத்தை படியுங்கள். அதனால் போகின்ற பேரபாயத்தை உணருங்கள். அதை வைத்துக்கொண்டு இதை எவ்வாறு எதிர்கொள்வதை பற்றி நீங்கள் திட்டமிட வேண்டும். இல்லாவிட்டால் நமக்கு பொதுக்கல்வி நடத்த முடியாது. அவங்க சொல்கிற கல்வி எப்படி இருக்குன்னா, அவர்கள் சொல்லுகின்ற கால வரையறை யுகக்கணக்கு, அது மேத்தமெட்டிக்ஸில் வந்துடும். இந்த யுகக்கணக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சதுர யுகம்ட்டு ஒரு யுகம் என்னன்ட்டு அதை சொல்கிறேன். 4 யுகம், 4 வர்ணம், 4 வர்ணத்துக்கு 4 யுகம். முதலுக்கு பிராமண யுகம், சத்தியயுகம், கிருதாயுகம். அதுக்கு சொல்ல இயற்கை கடவுளை, அதாவது வேதம் தீர்மானம் பண்ணிடுச்சு எவ்வளோ வருஷம்ன்ட்டு. 17,28,000 ஆண்டுகள் அந்த யுகம் இருக்கும். 17 லட்சம் முதல் பார்ட். அடுத்த கட்டம் அவர் வர்றாரு, பிரளயம் வரும், ஏதாவது ஒன்று வரும், நாசமாயிடும். மறுபடியும் சம்பவாமி யுகன்னு அவர் வந்துடுவார். திரேதா யுகம்னு ஒன்று வரும். 12,96,000 வருஷம் அது இருக்கும். அதுக்கப்புறம் துவாபர யுகம் வரும். அந்த துவாபர யுகம் 8,64,000 ஆண்டுகள் இருக்கும். கடைசியாக கலியுகம் வரும். 4,32,000 ஆண்டுகள். ஒட்டு மொத்தமாக இந்த 4 யுகம் சேர்ந்த மகா யுகத்துக்கு
43,20,000 ஆண்டு. இதோட அந்த வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் முடியறதில்ல. என்ன சொல்கிறாங்க, 71 மகாயுகம் சேர்ந்தா ஒரு மன்வந்தரம். அந்த ஒரு மன்வந்தரம் அவன் கொடுக்குற கணக்குப்படி 3,45,60,000 வருஷம். 14 மன்வந்தரம் சேர்ந்தா ஒரு கல்பம். அந்த ஏன்னா 0 வச்சு விளையாடுறாங்க. இன்னும் இந்தியா உலக கொடுத்த ஒரு பரிசு இல்லையா, அந்த 0 வச்சு விளையாடுறாங்க. அந்த 14 மன்வந்தரம் 48,38,40,000 ஆண்டுகள் இருக்கும். அந்த ஒரு கல்பம்ங்கிறது பிரம்மாவுடைய அரை நாள். ஆமாம், அந்த குறை நாள் என்னன்னு சொல்லலை. இதை பாடப்புத்தகத்தில் ஏற்றிருக்காங்க. பாடப்புத்தகத்தில் மாணவர்கள் கட்டாயம் படிக்கணும், ஏற்றுக்கணும். நம்ம அறிவியல் ரீதியான விஞ்ஞான ரீதியான கணக்கு என்ன சொல்லுது, ஜியாலஜியோ அல்லது ஹியூமன் ஹிஸ்ட்ரியோ, இந்த பூமி உருண்டை ஏறக்குறைய 600 கோடி ஆண்டுகளுக்கு உட்பட்ட விஷயம். அதனுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு கடைசியில் மனித இனம் ஏறக்குறைய நம்ம ஒரு 50 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் தான் அதனுடைய வளர்ச்சின்னு இருக்கு. ஹோமோசெப்பியன் அப்படின்லாம் வரதுல ரொம்ப கீழே வந்துடுது. இந்த நவீன நாகரிகங்கிறது ஏறக்குறைய கிமு 8000 ஆண்டுகளுக்கு மேலே தான் நாகரிகங்கள் வருது. இதெல்லாம் நம்ம கணக்கு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, கீழடிக்கு நம்ம என்னுடைய மாணவர் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர் ஆய்வு பண்ணி அந்த அறிக்கையை கொடுத்தாரு. ஏற்றுக்க மாட்டோம். ஏன் ஏற்றுக்க மாட்டோம்? 2 காரணங்களை சொன்னார். ஒன்று, தமிழ் நாகரிகம் யுனிக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, தனித்தன்மை வாழ்ந்தேன்னு சொல்கிறீங்களே, அப்படி அந்த நாகரிகம் இருக்க முடியாது. ஒன்று, ரைட். 2வது, நீங்கள் எப்படி கிமு 800க்கு கொண்டு போவீங்க? கிமு 300க்கு முன்னால் கொண்டு போகிறத நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது கற்பனைக்கு மீறாது. இவன் ஒரு அகழ்வாயில் நம்ம ஆய்வு முறையை பயன்படுத்தி கார்போ இதெல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணி அதை கிமு 800ன்னு சொன்னால் அது அறிவுக்கு பொருந்தாதுங்கிறான். இவன் இவ்வளோ 48,38,00,000 கணக்கை சொல்கிறான். கல் தோன்றி மண்ணில் எதுவும் தோன்றாத காலத்தை பற்றி பேசியிருக்கிறான். அந்த காலத்தில் ஏற்பட்ட மகாபாரத போருடைய ஆண்டை பற்றி சொல்கிறான். கிமு 3097 நடந்ததுங்கிறான். இதை வரலாறாக மாற்றணுங்கிறான். ஏக இந்திய வரலாறாக மாற்றணுங்கிறான். பிற மொழிகள் இல்லையா, பிற இனங்கள் இல்லையா, பிற நகரங்கள் இல்லையா? என்ன வேடிக்கைன்னா, நாகரிகங்கிற வேத நாகரிகம் தான். உலகத்துக்கே முதல் நாகரிகம் வேத நாகரிகம். தொடர்ந்து இதை சொல்லிட்டு நான் அதை உங்கள் சிந்தனைக்கு விடுறேன். நாகரிகம்னா என்ன? கோவணம் கூட கட்டாத ஒரு பழைய ஒரு இனக்குழு வாழ்க்கையில் இருப்போம், பழங்குடி வாழ்க்கையில் இருப்போம். அதிலிருந்து இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு மாறுவதுதான் நாகரிகத்தின் முதல் கட்டம். பிற பிரிவுகளும் இணைந்து வாழ்வது, குடியிருப்புகளை உருவாக்குவது, செங்கல், மட்பாண்டம், கயிறு திரித்தல், இவங்க மாதிரி திரிக்கிறது கிடையாது, உண்மையாக கயிறு திரித்தல், பாண்டங்கள் இதெல்லாம் செய்கிறது. இவற்று உபரி உற்பத்தி செய்யணும், வணிகம் வரணும், டெக்னாலஜி இருக்கணும், வணிகம் வரணும், அயல் நாடுகளுடன் தொடர்பு இதெல்லாம் இருந்தால் தான் அவனுக்கு ஒரு பண்பாடெல்லாம் வளர்க்கணும், நாகரிகம்னு சொல்கிறோம். இதெல்லாம் சிந்து வெளியில் இருக்கு. இவன் சொல்கிற ரிக்வேதத்தில் எதுவுமே கிடையாது. ரிக்வேதத்தில் நகரம் கிடையாது, மட்பாண்டம் கிடையாது, செங்கல் கிடையாது, எந்த கருவியும் கிடையாது. டிடி கோசாம்பிங்கிற பிராமண வரலாற்றாசிரியர் அவர் சொல்கிறாரு, ஆரியர்கள் அவர்களுக்கென எந்த ஒரு பாண்டத்தையும் உருவாக்கவில்லை, அவர்களுக்கென எந்த ஒரு ஆயுதத்தையும் கருவியும் உருவாக்கவில்லை. அவர்கள் சென்ற இடங்களில் உள்ள மக்களது கருவிகளை ஏற்றுக்கொண்டு பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிற. அவன் குதிரையோடு வந்தான், பசுவோடு கூட வரல. நகரமே இல்லாதவன் நாகரிகம் என்று சொல்லுகின்றான். நமது நகரத்தை சுட்டி காட்டினால் அதை ஏற்கக்கூடாது என்று சொல்லுகின்றான். இதை அரசு ஆணையின் மூலமாக அனைவரும் திணிக்கின்றான். நம்மை போன்றவர்கள் வாழாயிருக்கப் போகின்றோமா? இதைத்தான் திராவிட உணர்வுன்னு சொல்கிறோம். திணிக்கப்படுகின்ற பொய்களை ஏற்க மறுப்பது திராவிடத்தின் ஒரு தன்மையாக இருக்க வேண்டும். நாம் எல்லாம் சிறந்தவர்கள் நாம் என்னைக்கும் சொல்லவில்லை. நாம் தான் எல்லாத்தையும் படைத்தோம், அது பெருமித உணர்வு. எல்லாரும் படைக்கின்றார்கள். படைத்தவற்றை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். மற்றவரோடு இணங்கி வாழ்வதற்காக ஒரு தத்துவத்தை வைத்துக் கொள்ளுகின்றோம், ஒரு மனநிலை உருவாக்குகின்றோம்.
அது நம்மை நாகரிகப்படுத்துகின்றது. நாம் அத்தகைய நாகரிகத்துக்கு உரிமையாளர்கள். நமது பங்களிப்பை ஏன் மறைக்க வேண்டும், மறுக்க வேண்டும்? நம்மை ஏன் மனிதனாக ஏற்றுக்கொள்ளாமல் இரண்டந்தரமாகவே இவர்கள் ஒரு கற்பனையை நம்மீது வரலாறாக திணிக்க வேண்டும்? அதை ஆட்சியின் மூலமாக நிலைக்க விரும்பினார்கள் என்றால் நமது ஒவ்வொரு தேர்தலும் அந்த ஆட்சியின் மீது கவனத்தை செலுத்த வேண்டிய விஷயம். நீங்கள் தேர்தலில் சில எல்லைகளில் விளிம்பு நிலை விஷயங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி அடிப்படை விஷயங்களை பற்றி அக்கறை இல்லாமல் உங்களது வாக்கை பயன்படுத்தினால், தேர்தல் பரப்புரையை பயன்படுத்தினால், அது ஏறக்குறைய நீங்கள் மரத்தில் நுனிக்கிளையில் உட்கார்ந்துட்டு அடிக்கலை வெட்டுறபடி ஆகிடும். நாம் இன்னொரு அராக்கிரிக்கு தயாரில்லை, தற்கொலைக்கு தயாராக இல்லை. நாம் இதுவரை ஏமாந்தது போதும். இனிமேல் விழிப்புற்று நாம் மட்டும் விழிப்புறுவதல்ல, நம் மக்களையும் விழிப்புறச் செய்து அவர்களது நல்ல ஒரு எதிர்காலத்திற்காக நமது மீதமுள்ள நாட்களை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களது கேள்விகள் இருந்தால் அதற்கு என்னாலான எனக்கு தெரிந்த விடைகளை எழுப்ப தயாராக இருக்கின்றேன். நன்றி. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.